ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ்ஸ் ஃபிலாசபி. இதை எழுதினவங்க பிபி ஷெல்லி. இவர் ஒரு ஃபேமஸ் ரொமான்டிக் ரைட்டர். இந்த பர்டிகுலர் போம் இது வந்து எழுதுனது என்னவோ 1819 எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இதை பப்ளிஷ் பண்ணது இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் 1822 இறந்துட்டார் இல்லையா. ஆனால் இதை பப்ளிஷ் பண்ணது 1824 தான். இந்த போம் 17th சென்ச்சுரியில் இருக்கக்கூடிய மெட்டஃபிசிக்கல் போயட்ஸ் லைக் ஜான் டன்னெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ரைட்டிங்ஸ்க்கு சிமிலராக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, கம்பேரிசனாக இருக்கட்டும், அந்த லவ்வை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அந்த விதமாக இருக்கட்டும். ரொமான்டிக் ரைட்டர்ஸ் அப்படின்னாலே நேச்சர் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேச்சரோட அந்த லவ்வை எவ்வளோ அழகாக கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது 17th சென்ச்சுரி மெட்டஃபிசிக்கல் போயட்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது ஒரு லிரிக் போம் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, 2 ஸ்டான்ஸாக இருக்குது. 2 ஸ்டான்ஸாலையும் 8 லைன்ஸ் இருக்குது. ஸோ இதை ஆக்டவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது ஏபி ஏபி சிடி சிடி. தென் இதில் ஒரு ஹார்மோனியஸ் அண்ட் ஆல்சோ ஒரு மியூசிக்கல் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிளென்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸோட ஒரு மியூசிக்கல் டோனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, த ஃபவுண்டெயின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, குட்டி குட்டியாக அருவி மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஃபவுண்டெயின்ஸ் எல்லாமே ரிவரோட போய் மிங்கிள் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி இருந்தாலும் சரி, அது அப்படியே போய் ஒரு பெரிய வாட்டர் சோர்ஸோடு அது மிக்ஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபவுண்டெயின்ஸ் எல்லாமே போய் ரிவரோட மிங்கிள் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபவுண்டெயின்லேருந்து ரிவருக்கு வர்ற தண்ணி நெக்ஸ்ட்டு ரிவர்லேருந்து ஓஷனுக்கு போகுது. ஸோ ஃபவுண்டெயினும் ரிவரும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி ரிவரும் ஓஷனும் கனெக்டடாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விண்ட் ஆஃப் ஹெவன்லேருந்து வரக்கூடிய, அதாவது ரொம்ப அந்த டாப் ஆஃப் தி ஸ்கைலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஏர் டாப் ஆஃப் தி ஸ்கைலேருந்து க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ஹெவன்லி விண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஸ்வீட் இமோஷனோட மிக்ஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது நம்ம ரொம்ப சோகமாக இருக்கிறோம், ஒரு இடத்துல வெளியே போய் நிற்கிறோம், லைட்டாக சின்ன மலை தூறலோட நல்லா காற்றடிக்கும் போது அது ஒரு பயங்கரமான ஒரு ரிலாக்ஸிங் ஃபீல் கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஹெவன்லேருந்து டைரெக்டாக வரக்கூடிய அந்த விண்ட் ஒரு ஸ்வீட் இமோஷனை கேரி பண்ணிட்டு வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன 2 மிக்ஸ் ஆகிருக்குன்னா, அந்த விண்டும் அண்ட் ஆல்சோ இமோஷன், இது 2 மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போது நத்திங் இன் த வேர்ல்டு சிங்கிள். இந்த வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே மிங்கிளாக தான் இருக்குது, எதுவுமே சிங்கிளாக இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்லி நேச்சர் அப்படின்றது ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டடாகவே இருக்குது, எதுவுமே ஐசோலேட்டட் லைஃப் லீட் பண்ணலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆல் த திங்ஸ் பை அ லா டிவைன், எல்லாமே ஒரு டிவைன் லா, ஆல்ரெடி கடவுள் க்ரியேட் பண்ண ஒரு டிவைன் லாவோட எல்லாம் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்குது. இது யாரும் க்ரியேட் பண்ணது கிடையாது. இப்போ ஃபுட் செயினே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருக்கும் இல்லையா. மனுஷனாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எல்லாரும் யாரோ ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அன்னோயிங்லி அவங்க யாரோ ஒருத்தங்களோட கனெக்டடாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே கனெக்டடாக இருக்கிறாங்க பை டிவைன் லா. ஸோ நேச்சுரலாகவே அவங்க எல்லாரும் கனெக்டடாக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு ஸ்பிரிட் இன்னொரு ஸ்பிரிட்டை மீட் பண்ணுறாங்க, தென் அவங்களுக்குள்ள அந்த ஒரு வைப் செட் ஆச்சு அப்படின்னா தென் அவங்க மிங்கிள் ஆகிடுறாங்க. இதே மாதிரி தான் நேச்சர், ஒன்றோட ஒன்று அது ஒத்து போகுது அப்படின்னா அது கலந்துருது. ஸோ ரிவர் அது ஓஷனோட கம்பைன் ஆகும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, யாரும் இடையில எதுவும் தடுப்பு சுவர் எதுவும் கெட்டாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக அது மிங்கிள் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தேர்ட் பர்சன் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க, அவங்க மிங்கிள் ஆகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட எண்டிங்கில் பாய்ட் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே 1-to-1 கனெக்டடாக இருக்கும்போது, நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாம் 1-to-1 கனெக்டடாக இருக்கும்போது, ஒய் நாட் நான் ஏன் கனெக்டடாக இருக்கக்கூடாது என்னோட லவ்டு ஒன்னோட. எனக்கு ஒரு கேர்ளை பிடிச்சிருக்கும், என்னோட லேடி லவ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நான் ஏன் கனெக்டடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு கம்பேரிசன். ஃபர்ஸ்ட் எல்லாமே கனெக்டடாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தென் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷனை பற்றி பேசுகிறாங்க, அந்த இமோஷன், அந்த ஒரு லவ், அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செகண்ட் ஸ்டான்ஸால see the mountains kisses high heaven. நல்ல ஹியூஜ் மவுண்டெயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஸ்கையை டச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. அது க்ளவுட்ஸோட மிங்கிளான மாதிரி இருக்கும், ஸ்கையை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கை அண்ட் மவுண்டெயின்
அது டச் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்குறதுக்கு அது கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதோட கனெக்ஷன் அதோட பாண்டை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேவ்ஸ் இருக்குது இல்லையா, அது 1 to 1 கனெக்டடாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வேவ் கரெக்டாக கரையை வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேவ் க்ரியேட் ஆகணுன்றது இல்லை, கண்டினியூஸாக அடுத்தடுத்து வரும். சம்டைம்ஸ் 2 அலைகள் ஒன்றா சேர்ந்து கூட கரையை ரீச் பண்ணும். இந்த மாதிரி கடல் அலைகளாக இருக்கட்டும், இந்த வேவ்ஸ் கூட ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருக்குது, அது யுனைட்டடாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதோட லவ்வை ஷேர் பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிஸ்டர் ஃப்ளார் அப்படின்றது என்னென்னா, ஃப்ளார்ஸ் எல்லாம் பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரே செடியிலேருந்து வரக்கூடிய எல்லாமே ஒரே ஃப்ளார்ஸ் இல்லையா, அதுதான் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே செடியிலேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளார்ஸுக்குள்ளேயே 1 to 1 ஒரு சண்டை வருது, ஒரு ஃபீமேல் ஃப்ளார் ஒரு மேல் ஃப்ளாரை ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா, அது ஃப்ளாராக இருந்தாலுமே அது மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளார்ஸில் கூட ஒரு மென்னை வந்து ஒரு விமன் ரிஜெக்ட் பண்ணும்போது அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வரும்போது 1 to 1 கண்டிப்பாக அவங்க லவ் அண்ட் அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும். யாரும் யாரையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது உண்மையான லவ் அங்கே இருக்கும்போது. இன்னொரு கம்பேரிசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சன்லைட் வந்து எர்த்தை டச் பண்ணுறது, அதுவுமே அதுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன். என்ன ஆனாலும் சன்லைட் பூமியில் படுறத யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா, எவ்ரிடே அது ரெண்டுமே மீட் பண்ணும், ரெண்டுமே டச் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி, சன்லைட் வந்து பூமியில் பட தான் போகுது. அதே மாதிரி மூன்லைட் இருக்குது இல்லையா, அந்த சீயை டச் பண்ணிகிட்ருக்கும். நைட் டைமில் கடலில் பார்க்கும்போது அந்த மூன்லைட் டச் பண்ணுற அந்த இடம் வந்து நல்லா கிளிட்டர் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஒண்டர்ஃபுல் வியூ கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேச்சர் வந்து எப்போவுமே ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருக்குது. அப்படி கனெக்டடாக இருக்கிற விஷயங்களோட அது ரொம்பவே யுனைட்டடாக லவ்வபுளாக ஒரு அஃபெக்ஷனேட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. நேச்சுரல் எலமெண்ட்ஸ் ஜஸ்ட்டு ஒன்று டிபெண்ட் பண்ணிட்டு மட்டும் இல்லை, அஃபெக்ஷனேட்டான கனெக்டடான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரிதிங் அதை டச் பண்ணுறது எல்லாமே அதை ஒரு கிஸ்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இது எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் இஸ் ஆல் தி ஸ்வீட் ஒர்க் வர்த். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஸ்வீட்டான இந்த விஷயங்கள் எல்லாம், நேச்சர் எல்லா இடங்கள்லேயும் அழகாக இருக்கும் இல்லையா, ஒன்றோட ஒன்று அது கனெக்டடாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. ஸோ அவ்வளோ அழகான அந்த விஷயங்கள் எல்லாமே வர்த்லெஸ். ஏன் வர்த்லெஸ் அப்படின்னா, அன்டில் என்னோட லேடி லவ் நான் அவளை கிஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை அப்படின்னா அது எல்லாமே வர்த்லெஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ என்ன அலோவ் பண்ண அப்படின்னா அதெல்லாம் வர்த்லெஸ்ஸாக ஆகாது அப்படின்ற மாதிரி அவரோட லேடி லவ்வுக்கு அவங்களோட லவ்வை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போமை வந்து எழுதியிருப்பார். ஓவராலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கனெக்ஷன், யூனியன், இது எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் இல்லையா. 1 to 1 நம்ம கனெக்டடாக தான் இருக்கணும், லவ்வபுளாக இருக்கணும், அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு யூனிவர்சல் லா, அது வந்து நமக்குள்ளேயும் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு ஸ்வீட்டான ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி இந்த போமை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.